நண்பர்களே வணக்கம். தர்மபுத்திரன் தன் தம்பிகளோடும் தாய் குந்தி தேவியோடும் வாரணாவதத்தில் அமைக்கப்பட்டிருந்த மாளிகையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பதைப் போன்று வாழ்ந்து வந்தான். அப்பொழுது அந்த மாளிகையை அமைத்த கனக சிற்பியானவன் நேரே அஸ்தினாபுரத்திற்கு வந்தான். வந்தவன் துரியோதனனை கண்டான். வணங்கி தான் எவ்வாறு அஸ்தினாபுரத்திற்கு வந்த செய்தியையும் அதே சமயத்தில் வாரணாவதத்தில் தான் அமைத்த மாளிகையை பற்றிய செய்தியையும் எடுத்து கூறி அவனிடம் விடை பெற்று தன் இருப்பிடத்திற்கு நடந்தான். கனக சிற்பியின் மீது கண் வைத்த விதுர மகாராஜா அவனை பார்த்த மாத்திரத்தில் இந்த கனக சிற்பியை அழைத்து நாம் கேட்போம் என்று சொன்னால் துரியோதனனுடைய ஆலோசனை என்ன என்பது அறிந்து கொள்ள முடியும் என்று எண்ணினார். எண்ணியவர் உடனே அங்கு வந்த கனக சிற்பியை பார்த்து, அப்பா கனகா, இங்கே வா. வாரணாவதத்தில் இருந்துதானே நீ வருகிறாய்? அங்கு என்ன வேலை செய்தாய்? அதை ஒழியாமல் எனக்கு சொல் என்று கேட்டார். கனகன் அவரை பார்த்த மாத்திரத்தில் வணங்கினான். வணங்கியவன், இவர் சத்திய விரதர், அன்றியும் இந்த தேசத்துக்கே மிகச்சிறந்த ஆஸ்தான அமைச்சராய் விளங்கக்கூடியவர். இவருக்கு நாம் செய்த வேலையை ஒழித்தோம் ஆனால் துரோகமாகும். ஒரு காலத்தில் நாம் செய்த செயல் வெளிப்பட்டால் நம் தலை போவதும் அல்லாமல் நம் குடும்பத்தையே நாசம் செய்து விடுவார். இது மட்டுமல்லாமல் துரியோதனனால் தான் செய்வித்த வேலையை வெளிப்படுத்தாது இருக்க துரியோதனன் கட்டளை இட்டிருக்கிறான். அரசன் கட்டளைப்படி நடந்தால் அதனால் வரும் பாவம் அரசனை சேரும் என்று துணிந்து நாம் கெடுதியான வேலைக்கு புத்தி கெட்டு பாத்தியப்பட்டோம். ஆனால் பாண்டவர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் பொருட்டு உண்மையை பேசாவிட்டால் நமக்கு பாவம் நேரிடும் என்று மனதில் கருதினான். தன்னை கொண்டு செய்வித்த வேலையின் மர்மங்களை எல்லாம் ஒன்று விடாமல் விதுரரை வணங்கி எடுத்துச் சொன்னான். அதனை கேட்ட விதுரர் திடுக்கிட்டார். மெய் சோர்ந்து போனார். ஒன்றும் தோன்றாமல் திக்பிரமை பிடித்தாற் போன்று கை கால்கள் அசைவின்றி நின்றார். சற்று நேரம் சென்றவர் அவருடைய அறிவு மீண்டது. ஆ தெய்வமே, சந்திரவம்சத்தை பற்றி பற்பல பேர் நகைப்பதற்கு இடமாயிற்றே. ஐயோ, பாண்டு மக்கள் இளம் வயதிலேயே தந்தையை பறிகொடுத்து உள்ளனர். இந்த இடத்திற்கு வந்தவர்கள் இளவரசு பட்டம் பெற்று வாழ்ந்தனர். ஆனால் இந்த துரியோதனனுடைய ஆலோசனையினால் அதனையும் இழந்து வாரணாவதத்தை சென்று அடைந்திருக்கிறார்கள். அங்கும் அவர்களுடைய உயிருக்கு தீங்கு வரும்படி நேரிட்டதே. ஈதென்ன தீவினை! ஆ தெய்வமே, கடவுளே, இது என்ன என்று மிகுந்த வருத்தம் அடைந்தான். கனகனுடைய கைகளை பிடித்து கொண்டார். அவருடைய 2 கரங்களையும் பற்றி கொண்டவர் பற்பல உபச்சார வார்த்தைகளை சொன்னார். அப்பா கனகா, உலகத்தில் இன்பமாக பெற்றோன், இடர்களை நீக்கியோன், அன்புடன் உணவு அளித்து ரட்சித்தோன், நூல்கள் பலவற்றை கற்பித்தோன், உபதேசித்தோன், இந்த 5வரும் தந்தையர்கள் ஆவார்கள். நீ பாண்டவர்கள் 5வருக்கும் உயிர் சேதம் வராமலும் அரசனாகிய துரியோதனன் கட்டளைக்கு அழிவு வராமலும் ஒரு தந்திரம் செய்வாய். ஆனால் அந்த பாண்டவர்களுக்கு நாங்களெல்லாம் தந்தையர்கள் அல்ல. இறந்து போன பாண்டு நீயே. இனி உனக்கு சொல்ல வேண்டியது என்ன இருக்கிறது என்று மிகுந்த ஆற்றாமையோடு அவனை அணைத்து கொண்டார். கனகன் சிற்பிகளில் 18 சிற்பிகளில் ஒருவனாயும்
யாவர்க்கும் மேலான கல்வி அறிவு உடையவனாயும் அதே சமயத்தில் பாண்டவர்கள் மீது அதிக அன்பு உடையவனாயும் இருந்தவன் ஆகையால் மனம் கனிந்து ஒரு வார்த்தை, விதுரர் மகாராஜாவே, சொல்கிறேன் கேளுங்கள் என்றான். விதுரர், அப்பா கனகா, என்ன சொல்லப் போகிறாய்? விரைந்து சொல், விரைவாகச் சொல். நான் என்னுடைய உள்ளம் மகிழும்படியாக நீ சொல் என்று அவன் கரத்தை பிடித்து கொண்டு கெஞ்சுவதைப் போன்று நின்றார். விதுரர் சுவாமி, தாங்கள் அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வஞ்சனைக்கு கொள்கலனாகிய துரியோதனன் கட்டளைப்படி அரக்கு மாளிகை நான் செய்தேன். உண்மைதான். அப்படி செய்தாலும் பாண்டவர்கள் ஐவரும் குந்தி தேவியும் உயிர் சேதம் இன்றி தப்பி பிழைத்து போக அந்த மாளிகையில் பீமன் பள்ளி அறைக்கு அருகில் 5 காலால் ஒரு மண்டபம் அமைத்திருக்கின்றேன். அந்த மண்டபத்தை 4 காலில் நிற்க வைத்தேன். நடுக்காலின் கீழ் மனிதர் சஞ்சாரம் இல்லாத இடும்பவனம் வரையில் செல்லும்படியாய் ஒரு சுரங்கம் வைத்திருக்கின்றேன். அம்மாளிகை தீப்படுவதற்குள் இத்தந்திரத்தை பீமனுக்கு தெரிவித்தால் அவரும் மற்ற ஐவரும் தப்பித்துக் கொள்வார்கள். இந்த கருத்தை பீமனுக்கு எப்படியாவது நான் சொல்லியாக வேண்டும் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் உலகத்தில் ஒருவன் கல்விமானாயும் நன்றி அறியும் தன்மை உடையவனாயும் மண்டலேஸ்வரனாயும் இருந்து ஏதோ ஒரு முகாந்தரத்தால் தன் பரிவாரங்களை விட்டு தனித்து காட்டில் சென்று மிகவும் வறண்டு நாக்கும் நாபியும் வறண்டு களை தாங்கி சோர்வு அடையும் காலத்தில் புல்லரிசி கஞ்சி கிடைத்தால் அதற்கு அவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியை அடைந்தார் விதுரர். கனகனை பார்த்து, அப்பா, நான் உன்னை என்னவோ நினைத்தேன். ஆனால் நீ பாண்டவர்கள் மீது எவ்வளவு அன்புடையவனாய் இருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இனி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி பற்பல உபச்சாரங்களை செய்தார். கனகா, இந்த விருத்தாந்தம் எங்கும் வெளிப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் செய்து உன்னை ஒரு நாள் அந்த வாரணாவதத்திற்கு நான் அனுப்புகிறேன். அப்பொழுது நீ பீமனையோ அல்லது தர்மபுத்திரனையோ பார்த்து இந்த செய்தியை தெரிவி என்று கூறி அனுப்பினார். அந்த கனக சிற்பியும் விதுரரை வணங்கி தன் வீட்டிற்கு சென்றான். இப்படி சென்றவன் சரியான காலம் வரும் வரை காத்திருந்தான். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் தனிமையான இடத்தில் பாண்டவர்களை காண்பதற்காக விதுரர் இரகசியமாய் கனகனை அழைத்து வேறு இடத்தில் செல்லும்படியாக அனுப்பினார். கனகன் தர்மபுத்திரனை சந்தித்தானா? அன்பர்களே, தொடர்ந்து கேளுங்கள். நன்றி, வணக்கம்.